இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ரெண்டு ஃபோனை கம்பேர் பண்ண போகிறோம். realme 7 அப்புறம் Samsung Galaxy F41 இந்த ரெண்டு ஃபோனையும் தான் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டனே அழுத்திக்கங்க. மறக்காமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் realme 7ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா MediaTek Helio G95, அது கிராஃபிக்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்காக Mali G76 கொடுத்துருக்காங்க. அப்படின்னு சைடு சாம்சங்கில் பார்த்தோன்னா Exynos 9611 கொடுத்துருக்காங்க ப்ராசஸர், அதுக்கு சப்போர்ட் பண்ணுற கிராஃபிக்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்காக Mali G72 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக MediaTek Helio G95 தான் பெஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வித்தியாசம் வருது ப்ராசஸிங் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் realme 7 தான் பெஸ்ட்டு. அதனால் இந்த ரவுண்டோட வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா realme 7. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு டிஸ்பிளே பார்க்க போகிறோம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் realme 7ல் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 6.43 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் 90Hz IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க வித் கார்னிங் கொரில்லா கிளாஸோடு இருக்குது. அப்படின்னு சரி சாம்சங்கில் பார்த்தோன்னா சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் 6.4 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, கார்னிங் கொரில்லா கிளாஸ் இதுலேயும் இருக்குது. இந்த ரவுண்டில் வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் ஃபோன் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேம் விளையாடும் போதாக இருக்கட்டும், வீடியோ பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த ரவுண்டோட வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியர் கேமரா பொறுத்த வரைக்கும் realme 7ல் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 64 MB மெயின் கேமரா, 8 MB வைட் ஆங்கிள், 2 MB மேக்ரோ, 2 MB டெப்த் சென்சிங்காக கொடுத்துருக்காங்க. அப்படி இன்சைடு சாம்சங் கேலக்ஸி F41ல் பார்த்தோன்னா 64 MB மெயின் கேமரா, 8 MB வைட் ஆங்கிள், 5 MB டெப்த் சென்சிங்காக கொடுத்துருக்காங்க. இதில் வெறும் 3 கேமரா தான் இருக்குது. ரியர் கேமராவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபோன்லேயுமே சேமாக தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோன்லேயும் நீங்கள் ஒரே அளவுக்கு தான் ஃபோட்டோ எடுக்க முடியும். அதனால் இந்த ரவுண்டில் ரெண்டு ஃபோனுமே வின்னர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் realme 7ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 16 MB செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த சைடு சாம்சங் கேலக்ஸி F41ல் பார்த்தோன்னா 32 MB செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 32 MB செல்ஃபி கேமரா தான் பெஸ்ட்டு. அதனால் இந்த ரவுண்டோட வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி F41. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா பேட்டரியை பொறுத்த வரைக்கும் realme 7ல் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 5000 mAh 30 watts ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அப்படியே இன்சைடு சாம்சங் கேலக்ஸி F41ல் பார்த்தோன்னா 6000 mAh 15 watts ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா 5000 mAh 30 watts ஃபாஸ்ட் சார்ஜ் தான் பெஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டக்குன்னு சார்ஜ் குறைஞ்சாலும் 30 watts ஃபாஸ்ட் சார்ஜ் இருக்குது, நீங்கள் டக்குன்னு சார்ஜ் போட்டுக்க முடியும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் 5000 mAh 30 watts ஃபாஸ்ட் சார்ஜ் தான் பெஸ்ட்டு. அதனால் இந்த ரவுண்டோட வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா realme 7. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபோன்லேயுமே சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க, லவுட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஹெட்ஃபோன் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபோன்லேயுமே 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரெண்டு ஃபோன்லேயும் எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா realme 7ல் வந்து சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த சைடு சாம்சங் கேலக்ஸி F41ல் பார்த்தோன்னா பேக்கில் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் realme 7 வந்து 15,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சாம்சங் கேலக்ஸி F41 வந்து எவ்வளோ ப்ரைஸில் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 17,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கம்பேரிசன் முடிஞ்சிச்சு. இந்த கம்பேரிசனில் வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக realme 7 தான். ஏன்னா நீங்கள் ப்ராசஸர் அதிகமாக இருக்குது, நீங்கள் கேம் அதிகமாக விளையாண்டுக்க முடியும். ஃபாஸ்ட் சார்ஜ் 30 watts கொடுத்துருக்காங்க, அது போதுமானதாக இருக்கும். என்னதான் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறனாலும் ஃபுல் HD ப்ளஸ் 90Hz IPS டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, நீங்கள் கேம் விளையாடுறதுக்குலாம் நல்லா தான் இருக்கும். அதனால் இந்த கம்பேரிசனில் வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் realme 7 தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கம்பேரிசன் முடிஞ்சிச்சு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.